ஒரு காலத்தில் பர்னபா என்ற சிறுவன் இருந்தான். அவன் புதிய இடங்களை ஆராய்வதை பெரிதும் விரும்பினான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு அதிசய வரைபடம் கிடைத்தது. அதில் டார்க் ஐலாண்ட், பயந்தவர்கள் செல்ல வேண்டாம் என்று பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. பர்னபா உற்சாகமாக, நான் பயப்பட மாட்டேன், அங்க என்ன ரகசியம் இருக்கிறது பார்க்கணும் என்று சொல்லி தனது சிறிய விளக்கை எடுத்துக்கொண்டு படகில் பர்னபா ஐலாண்டுக்கு புறப்பட்டான். தீவில் இறங்கியவுடன் காற்று ஊ ஊ என்று விசித்திரமாக ஊதியது. மரங்கள் தானாக அசைந்து இருட்டில் நிழல்கள் நடமாடும் போல தோன்றின. திடீரென தரை கொஞ்சம் அதிர்ந்தது. பர்னபா பதறி பார்த்தான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய நிழல் அவனை நோக்கி நகர்ந்தது. பர்னபா நடுங்கினான். மெதுவாக விளக்கை உயர்த்தி பார்த்தானா, அது ஒரு பயங்கர மிருகமல்ல, ஒரு குஞ்சு ஆந்தை. ஆனால் அது ஏதோ ஒன்றை கண்டு பயந்து ஓடி வந்தது போல இருந்தது. பர்னபா அதன் தலை தடவி, நீயும் பயப்படுறியா? நான் இருக்கேன், வாங்க சேர்ந்து பார்க்கலாம் என்று கூறினான். ஆந்தை அவனை காட்டுக்குள் அழைத்துச் சென்றது. அவர்கள் ஒரு ஆழமான குகைக்கு வந்தனர். குகை வாயில் பளிச்சென ஒளிரும் சின்ன சின்ன கற்கள் இருந்தன. குகை உள்ளே டிக் டுக் டக் என்று மர்மமான சத்தம் கேட்டது. பர்னபா தைரியமாக உள்ளே சென்றான். அங்கே பெரிய கல் கதவு ஒன்று இருந்தது. அதன் மீது வரைபடத்திலிருந்த சின்னம் போல ஒரு குறி. பர்னபா கையை வைத்து கதவை தொட்டவுடன் கிர் என்று கதவு மெதுவாக திறந்தது. அதன் உள்ளே தீவை ஒளிரச் செய்யும் அதிசய லைட்டு கல் இருந்தது. ஆனால் அதை காக்க ஒரு நிழல் ராட்சசம் நின்றிருந்தது. பர்னபா ஆழமாக மூச்சை இழுத்து தனது விளக்கை உயர்த்தினான். விளக்கின் ஒளி நேராக ராட்சசத்தை தாக்கியது. அது ஒளியை தாங்க முடியாமல் பின்வாங்கியது. அந்த நேரத்தில் பர்னபா லைட்டு கல்லை பிடித்து உயர்த்தினான். ஷுஷ் தட் என்று பெரிய ஒளி வெடிப்பு. அந்த ஒளி முழு டார்க் ஐலாண்டையும் பிரகாசமாக மாற்றியது. நிழல் ராட்சசம் மறைந்தது. குஞ்சி ஆந்தை மகிழ்ச்சியில் பறந்து சுற்றியது. அன்றைய நாளிலிருந்து டார்க் ஐலாண்ட் பயமுறுத்தும் தீவு இல்லை. அது அனைவரும் வர விரும்பும் பிரைட் ஐலாண்டானது. பர்னபா தீவின் ஹீரோவாக மாறினான்.